Hi viewers, welcome to the channel. இன்னைக்கு நம்ம 6 to 12 months baby waist எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதல பாத்தீங்கன்னா நான் சீட் ஸ்டிட்ச் யூஸ் பண்ணிருக்கேன். இதல ஒரே ஒரு ஸ்டிட்ச் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா இருக்கும். இது neck opening and sleeves. நான் ரெண்டு ஹூக் யூஸ் பண்ண போறேன் 5.50 mm அப்புறம் 5 mm இந்த ரெண்டு ஹூக் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் நாட் போட்டுக்கலாம். இது வந்து பெரிய ஹூக் 5.50 சைஸ் எடுத்துர்க்கேன். 41 செயின்ஸ் போட போறோம். 2 3 41 செயின்ஸ் போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. செயின்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் செயின்ல ஸ்லிட் ஸ்டிட்ச் போட போறோம். இது ட்விஸ்ட் ஆகாம பாத்துக்கணும். ட்விஸ்ட் ஆயிடுச்சுனா சரியா வராது. ஸ்லிட் ஸ்டிட்ச் போட்டுட்டு இப்போ மறுபடியும் 23 செயின்ஸ் போட போறோம். இந்த லூப் ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த லூப் என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்லீவ். இப்போ நம்ம சின்ன சைஸ் ஹூக் எடுத்துக்கலாம். செகண்ட் செயின்ல இருந்து சிங்கிள் crochet போட போறோம். அதுக்கு அடுத்து இருக்க 6 செயின்ஸ்லயும் இதே மாதிரி சிங்கிள் crochet போட்டு வர போறோம். இப்போ டோட்டலா நான் போட்டாச்சு. இப்போ பெரிய ஹூக் எடுத்துக்கலாம். பெரிய ஹூக் எடுத்துட்டு செயின் 1 போட்டுக்கோங்க. அடுத்து இருக்க செயினை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து இருக்க செயின்ல ஒரு சிங்கிள் crochet. மறுபடியும் செயின் 1 போட்டு ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க செயின்ல சிங்கிள் crochet. இந்த ஸ்டிட்ச் வந்து இப்படி இருக்கும். இதே ஸ்டிட்ச் தான் இந்த ஃபுல்லா நம்ம ரிப்பீட் பண்ண போறோம். இப்போ செயின் 1 போட்டு பக்கத்துல இருக்க செயினை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து இருக்க செயின்ல ஒரு சிங்கிள் crochet. இத நம்ம எப்படி ரிப்பீட் பண்ண போறோம்னா இது லென்த்தா போயிட்டு இந்த லூப்பை சுத்தி திருப்பி ரிவர்ஸ்ல இந்த சைடு அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டு வர போறோம். கடைசி 7 செயின்ஸ் மட்டும் வர்க் பண்ண மாறுதில்ல. நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கடைசி இருக்க 7 செயின்ஸ் வந்து ஸ்மால் ஹூக் யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். இந்த ப்ராஜெக்ட் த்ரூ அவுட்டாவே கடைசி இருக்க 7 ஸ்டிச்சஸ் மட்டும் சின்ன ஹூக் யூஸ் பண்ண போறோம். இப்போ ஒரு சிங்கிள் crochet போட்டுறணும். எல்லா 7 செயின்ஸ்லயும் ஒரு சிங்கிள் crochet போட்டுவாங்க. இப்போ ரோ 2 வர்க் பண்ண போறோம். ஒரு செயின் போட்டுட்டு சிங்கிள் crochet போட போறோம். ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochetல அடுத்து இருக்க 6 செயின்ஸ்லயும் ஃப்ரண்ட் லூப்ல இருக்கிறதுக்கு மட்டும் சிங்கிள் crochet. ஹோல் செயின் போடாம இந்த ஃப்ரண்ட்ல இருக்கு இல்லையா இந்த லூப்க்குள்ள மட்டும் ஹூக் இன்சர்ட் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் crochet. இதே மாதிரி இந்த 6 செயின்லயும் இதே மாதிரி தான் ஃப்ரண்ட் லூப்ல மட்டும் சிங்கிள் crochet போட போறோம். இப்போ ஸ்மால் ஹூக் எடுத்துட்டு லார்ஜ் ஹூக் எடுத்துக்கலாம். இந்த செயின் 1 ஸ்பேஸ் இருக்குல்லையா அந்த ஸ்பேஸ்க்குள்ள ஹூக் இன்சர்ட் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் crochet போட்டுக்கோங்க. செயின் 1 போட்டுட்டு இந்த இருக்க செயினை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல இருக்க செயின் 1 ஸ்பேஸ்ல ஒரு சிங்கிள் crochet. செயின் 1 ஸ்கிப் 1 செயின் பக்கத்துல இருக்க அந்த கேப் இருக்கு இல்லையா அந்த ஸ்பேஸ்ல ஒரு சிங்கிள் crochet. இதே மாதிரி ஃபுல்லா ரிப்பீட் பண்ணிட்டு வர போறோம். லாஸ்ட் 7 ஸ்டிச்சஸ் மட்டும் ஸ்மால் ஹூக் யூஸ் பண்ணி போட போறோம். ஃபுல்லா நான் போட்டாச்சு. இப்போ ஸ்மாலர் ஹூக் எடுத்துக்கலாம்.
ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ண போகிறோம். ஒரு சிங்கிள் க்ராஷெட். இங்கே இருக்க 7 செயின்ஸ்லேயும் ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஒரு சிங்கிள் க்ராஷெட் போட்டுருங்க. இப்போ ரோ 3 ஒர்க் பண்ண போகிறோம். செயின் 1 போட்டுட்டு சிங்கிள் க்ராஷெட் ஃபர்ஸ்ட் செயினில் ஒரு சிங்கிள் க்ராஷெட் போட்டுருங்க. அடுத்து இருக்க 6 செயின்ஸ்லேயும் ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஒரு சிங்கிள் க்ராஷெட் போட போகிறோம். டோட்டலாக 7 செயின்ஸ் முடிஞ்சாச்சு. இப்போ ஹூக் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பெரிய ஹூக்கில் செயின் 1 போட்டுட்டு இந்த செயின் 1 ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ராஷெட். இந்த செயின்குள்ளே நீங்கள் போட வேண்டாம், அந்த ஸ்பேஸ்க்குள்ளேயே ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் க்ராஷெட் போட்டுருங்க. செயின் 1 போட்டுட்டு பக்கத்தில் இருக்க செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ் இருக்குல்லையா, அந்த ஸ்பேஸ்க்குள்ளே ஹூக் இன்சர்ட் பண்ணிவிடுங்க. நான் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தேன் இந்த செயினில் மட்டும் போட்டால் எப்படி இருக்குன்ட்டு. அது போட கஷ்டமாகவும் இருக்குது, அது பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. அந்த ஹூக்குள்ளே அந்த ஸ்பேஸ்க்குள்ளேயே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் க்ராஷெட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி இந்த பேட்டர்னை ரிப்பீட் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக த்ரூ அவுட் அப்படியே ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக போயிட்டு வாங்க. கடைசி 8 செயின்ஸ் மட்டும் விட்டுட்டு மிச்சம் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வந்துடணும். 1 2 3 1 2 4 8 டோட்டலாக 8 செயின்ஸ் இருக்குங்க. செயின் 1 போட்டுட்டு ஹூக் எடுத்துடலாம். ஏன் 8 செயின்ஸ் விட சொன்னேன்னா, நம்ம ஒரு செயின் ஸ்கிப் பண்ணுவோம் இல்லையா, அந்த செயினை விட்டால் கடைசியாக 7 செயின்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு செயினை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க 7 செயினில் ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஒரு சிங்கிள் க்ராஷெட் போட்டுவாங்க. இந்த ட்ரெஸ் ஃபுல்லாகவுமே வந்து இதே பேட்டர்ன் தான், வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. வெறும் சிங்கிள் க்ராஷெட் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் பண்ணணுன்னு பார்த்தா இது சூப்பராக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ ரோ 4லேருந்து ரோ 24 வரைக்கும் நீங்கள் இந்த ரோ 2 and 3 அப்படியே ரிப்பீட் பண்ணிவிட்டு வர போகிறீங்க. இப்போ நம்ம ரோ 2 ரோ 3 போட்டோம் இல்லையா, இதே வந்து நம்ம அப்படியே ரோ 24 வரைக்கும் ரிப்பீட் பண்ணிட்டு வரணும். ஸோ ரிப்பீட் பண்ணிங்கன்னா இவ்வளோ தூரம் வரும். இது நீங்கள் ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணிக்கலாம் கவுண்ட் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தால். கரெக்டாக 24 செயின்ஸ் இந்த மாதிரி டோட்டலாக பார்த்தீங்கன்னா 24 ரோஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இப்போ 25th ரோ பண்ண போகிறோம். 25th ரோ வந்து ஆஸ் யூஷுவல் ரோ 3 தான். 20 ஸ்டிச்சஸ் மட்டும் ஃபாலோ பண்ண போகிறோம். செயின் 1 போட்டு ஃபர்ஸ்ட் செயினில் ஒரு சிங்கிள் க்ராஷெட், அதுக்கடுத்து இருக்க 6 செயினில் ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஒரு சிங்கிள் க்ராஷெட். நீங்கள் கீழே இருந்து ரோ 25th ஸ்டார்டிங்லேருந்து 20 செயின்ஸ் வருதான்னு கவுண்ட் பண்ணி பார்க்கணும். அது வரைக்கும் தான் இந்த ரோ 3 ரிப்பீட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சின்ன சேஞ்சஸ் இருக்குது பேட்டர்னில். இதுவே வந்து 7 ஸ்டிச்சஸ் வந்துருச்சு இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு 13 செயின்ஸ் மட்டும் ஒர்க் பண்ண போகிறோம். சேம் பேட்டர்ன் செயின் 1 போட்டு பக்கத்தில் இருக்க செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க செயின் 1 ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ராஷெட்.
இந்த பேட்டர்ன் வந்து ஒரு 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கீழேருந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க 20 செயின்ஸ் வருதான்னு. இதுக்கப்புறம் 35 செயின்ஸ் போட போகிறோம். செயின் மட்டும் போட போகிறோம். இந்த ரோ ஃபுல்லாகவுமே நான் வெறும் ஸ்மால் ஹூக் யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுறேன். ஒன்ஸ் 35 செயின்ஸ் போட்ட பிறகு நம்ம ஒர்க் பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸில் வந்து 35 செயின்ஸை கவுண்ட் பண்ணி அதை ஸ்கிப் பண்ண போகிறோம். இந்த செயின்ஸ் எல்லாம் ட்விஸ்ட் ஆகாமல் கரெக்டாக வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க செயின் 1 ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் crochet போட்டுட்டு மறுபடியும் ஆஸ் யூஷுவல் ரோ 3யை கண்டினியூ பண்ண போகிறோம். நம்ம நடுவில் மட்டும் அந்த 35 செயின்ஸ் வந்து தனியாக போட்டு அந்த ட்ரெஸ்ஸில் 35 செயின்ஸ் ஸ்கிப் பண்ண போகிறோம். எதுக்கு இதுனா, இது வந்து நெக்கோட ஓப்பனிங் இந்த மாதிரி இருக்கணும். அந்த செயின்ஸ் ட்விஸ்ட் ஆகாத பார்த்துக்கோங்க. ரோ 26 வந்து ரோ 2வை ரிப்பீட் பண்ண போகிறோம். அந்த நெக் ஓப்பனிங்கோட செயின் கிட்ட வர வரைக்கும் ரோ 2வை அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. நான் முடிச்சிட்டேன் ரோ 2 நெக் ஓப்பனிங் வரைக்கும். இப்போ வந்து இந்த செயின்ஸ் நெக் ஓப்பனிங்கோட செயின்ஸ் வந்து பேக் பம்பில் ஒர்க் பண்ண போகிறோம். சேம் ரிப்பீட் பண்ண போகிறோம். செயின்ஸ் இப்படி வருது இல்லையா, அது டர்ன் பண்ணிங்கன்னா பின்னாடி வந்து ஒரு லூப் மாதிரி வரும். அந்த லூப்புக்குள்ளே தான் ஒர்க் பண்ண போகிறோம். சேம் பேட்டர்ன் தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். ரோ 2ல் பண்ண அதே பேட்டர்ன் தான். செயின் 1 ஸ்கிப் 1 செயின் 1 அண்ட் நெக்ஸ்ட் செயின், அந்த மாதிரி இதே தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். பட் அந்த நெக்கில் ஓப்பனிங் வச்சுருக்க செயின்ஸில் இந்த பேக் பம்ப்குள்ளே மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். செயின் 1 ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க செயினில் ஒரு சிங்கிள் crochet. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ரோ 2வை ரிப்பீட் பண்ணிவிட்டு போகணும். நான் முடிச்சாச்சு ரோ 26. இப்போ ஸ்மால் ஹூக் யூஸ் பண்ணி கீழே இருக்க 7 ஸ்டிச்சஸும் ஒர்க் பண்ணிவிடுங்க. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 26 செயின்ஸ் போட்டிருக்கோம். இப்போ அடுத்து ரோ 27லேருந்து 48 வரைக்கும் ரோ 2 and 3யை ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ இந்த சைடு நம்ம என்ன ரிப்பீட் பண்ணிட்டு வந்தோமோ அதே இந்த ஹாஃபில் போட போகிறோம். இந்த ரோ 2 and 3 பண்ணது அப்படியே இந்த சைடு வந்து ரோ 27லேருந்து 48 வரைக்கும் ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. இப்போ கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஓப்பனிங் இப்போ க்ளோஸ் பண்ண போகிறோம். இந்த ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக வச்சுட்டு ஈவனாக வச்சுட்டு இப்போ வந்து இந்த ஓப்பனிங்கை வந்து நம்ம கீழேருந்து க்ளோஸ் பண்ணிட்டு போக போகிறோம். ஸ்மாலர் ஹூக் எடுத்துக்கோங்க. சேம் சிங்கிள் crochet தான் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த பக்கம் ஃப்ரண்டில் இருக்க ஃபோல்டில் பேக் லூப் மட்டும் எடுத்துக்கலாம். பேக் லூப், அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க ஃபோல்டில் 2 செயின்குள்ளே அப்படியே இன்சர்ட் பண்ணிவிட்டு சிங்கிள் crochet போட போகிறோம். 7 ஸ்டிச்சஸ் இந்த மாதிரி பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டில் இருக்கு இல்லையா, இந்த வேஸ்ட்டில் பேக் லூப்பில் மட்டும் ஹூக் இன்சர்ட் பண்ணுங்கள். பின்னாடி இருக்க ஃபோல்டில் 2 செயின்குள்ளே அப்படியே இன்சர்ட் பண்ணிடலாம். பேக் அண்ட் ஃப்ரண்ட் 2 லூப்லையும் விட்டு உள்ளேருந்து வெளியே எடுத்து ஒரு yarn over பண்ணிடலாம். இதே மாதிரி 7 ஸ்டிச்சஸ் டோட்டலாக சிங்கிள் crochet போட்டுட்டு வாங்க.
ஃபர்ஸ்ட் 7 ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணியாச்சு. ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நூலை கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் இந்த மாதிரி விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு ஹூக்லேருந்து வெளியில் எடுத்துருங்க. இப்போ இங்கேருந்து 16 ஸ்டிச்சஸ் கவுண்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் மார்க்கர் போட்டு வச்சுக்கலாம். கீழே நம்ம ஒர்க் பண்ண ஃபினிஷ் பண்ண இடத்துலேருந்து 16 ஸ்டிச்சஸ் கவுண்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கணும். இப்போ இங்கேருந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் ஒரு செயினாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஸ்டிச் மார்க்கர் கிட்ட வரைக்கும் வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து இருக்க எக்ஸ்ட்ரா யானை உள்ளே இந்த மாதிரி நல்லா சீல் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க எக்ஸ்ட்ரா யான்ஸை கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிள், பிகினர்ஸ்க்கு ரொம்ப 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 ஈஸியான 6 to 12 months வெஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா சீட் ஸ்டிச் இருக்குது, ஒரே ஒரு ஸ்டிச் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சிங்கிள் க்ராஷெட் மட்டும்தான் இந்த ஹோல் ப்ராஜெக்ட்லேயே யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுறவங்களுக்கு அழகாக ஒரு ட்ரெஸ் மாதிரி பண்ணணுன்னா இதை நீங்கள் நல்லா ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ.